Assalamu alaikum. Hi friends and goodies. Welcome to Chillam Tips. Friends, இன்னைக்கு ஒரு best out of waste அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஸோ இந்த கார்போர்டு அட்டை பாக்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இது. ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் ஏதாவது ஒரு அட்டை பாக்ஸ் கிடச்சிச்சின்னா எடுத்துக்கோங்க. நல்ல ஸ்ட்ராங்கான பாக்ஸாக இருந்துச்சுன்னா தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கோங்க. இப்போது மேலே இருக்கிற அட்டை எல்லாமே கட் பண்ணி தூக்கி போட வேணாம், எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உள்ளுக்குள்ளே வந்து அட்டையை வந்து நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். இப்போது இந்த பாக்ஸோட இந்த சைடில் வந்து நான் எப்படி வரைகிறனோ அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு வளைவு, அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் இறக்கி இன்னொரு வளைவு, இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நம்ம வந்துட்டு அந்த ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த சைடை கட் பண்ணி இந்த பீஸையை கூட நம்ம அந்தான சைடுக்கு வச்சுட்டு கரெக்டாக வந்து வரைஞ்சிக்கிட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல நம்ம இந்த பீஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நம்ம கட் பண்ண அந்த அட்டையை வந்து இந்த இடத்துல நம்ம கரெக்டாக வச்சுட்டு நம்ம அது மேலேயே வரைஞ்சிட்டு நம்ம வந்து கட் பண்ணோம் அப்படின்னாக்கா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ரெண்டு சைடுக்குமே. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ரொம்ப அழகாக ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான பாக்ஸ் எடுத்திருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் இருந்துச்சுன்னா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது உள்ளே வந்து கொஞ்சம் ஒயிட் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே தடவிட்டு ஏதாவது ஒரு பேப்பர் இல்லை கவர், ஸோ ஏதாவது போட்டு கிஃப்ட் பேப்பர் இந்த மாதிரி கூட உள்ளுக்குள்ளே வச்சு நம்ம வந்து கவர் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ எங்கிட்ட வந்து வேஸ்ட் ப்ரௌன் ஷீட் மாதிரி இருக்குது. ஸோ அதில் தான் ஒரு பீஸ் கட் பண்ணி உள்ளுக்குள்ளே வச்சு ஒட்ட போகிறேன். கரெக்டான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு ஸோ உள்ளே இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே கட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த ரெண்டு அட்டையுமே இந்த மாதிரி ஒன்றா ஒட்டி அது மேலே கொஞ்சம் நம்ம டேப் போட்டு ஒட்டி இந்த அட்டையை வந்து ஒரே அட்டையாக ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு இந்த அட்டை நல்லா ஸ்ட்ராங்காக ஒரே அட்டையாக ரெடி ஆகிருக்கு. ஸோ இந்த மிடில் ஒரு பார்ட்டிஷனுக்காக வேண்டி இந்த அட்டையை நம்ம வந்துட்டு ஸோ கரெக்டான லெவலுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஸோ கட் பண்ணி உள்ளுக்குள்ளே வைக்கலாம். ஸோ ரெண்டு பீஸாக வந்து இந்த அட்டையை நம்ம ரெடி பண்ணிக்குவோம். அப்போ நல்லா நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒயிட் ஃபெவிகால் இல்லை ஹாட் க்ளூ ஏதாவது வச்சுட்டு நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. மேலே வந்து இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மாஸ்கிங் டேப் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா மேலே வந்து நமக்கு ஃபினிஷிங்கான ஒரு லுக் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பாக்ஸில் இருக்கிற இந்த ஓரங்களை வந்து நமக்கு தெரியாமல் அழகாக மறைக்கிறதுக்கு நான் மாஸ்கிங் டேப் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபுல்லாக வந்து சைடில் இந்த மாதிரி ஒட்டிட்டு நம்ம வந்து அப்படியே கட் கொடுத்து அப்படி மடக்கி ஒட்டினோம் அப்படின்னாக்கா அந்த ஓரங்கள் வந்து நமக்கு தெரியாது. ஸோ ரொம்ப அழகாக கவர் ஆகிடும். இந்த மாதிரி டேப் இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து டிஷ்யூ பேப்பர் இந்த மாதிரி வச்சு கூட ஒட்டி கவர் பண்ணலாம், இல்லை பேப்பர் வச்சு கூட ஒட்டி கவர் பண்ணலாம். ஈஸியான வே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேப் வச்சு இந்த மாஸ்கிங் டேப் வச்சு ஒட்டி நம்ம வந்து இந்த ஓரங்களை வந்து கவர் பண்ணுறது தான். ஸோ ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். ஒர்க்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு அங்கங்கே ஒரு கட் கொடுத்து அப்படியே மடக்கி நம்ம வந்து உள் சைடு வந்து ஒட்டி விட்டுக்கலாம். இதே மாதிரியே நம்ம இந்த பாக்ஸ் ஃபுல்லாவுமே எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு
அந்த கட் வந்து தெரியுதோ அந்த இடத்துலாமே ஒட்டி கவர் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டேன். மிடில் வந்து ஒரு பார்ட்டிஷன் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த அட்டையுமே வந்து ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி விட்டுடலாம். அவ்வளோதான், டபுள் பார்ட்டிஷனோட ஒரு ஹோல்டர் ரெடியாக இருக்குது. ஸோ இதை நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம். இப்போ இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவுமே பார்த்திங்கன்னா நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் அடிக்க போகிறேன். ஸோ பிளாக் கலர் பெயிண்ட் வந்து அப்படியே அடிக்க தேவையில்லை, கொஞ்சம் அதோட தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவுமே நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பாக்ஸ் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இதில் கொஞ்சம் ஃப்ளோரல் டிசைனில் நம்ம வந்து ஒரு ட்ராயிங் பண்ணலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருசாக எதுவும் பண்ண போகிறதில்ல, முன்னாடி ஒரு கிராஃப்டில் பண்ணது தான். 2 கலர்ஸ், ஏதாவது ஒரு 2 கலர்ஸ் எடுத்துக்கோங்க. ஒன்று லைட், ஒன்று திக்கு, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒயிட்டு அண்ட் ஆரஞ்சு எடுத்திருக்கேன். நம்மளோட ஃபிங்கர்ஸ் மட்டும் போதும். இந்த மாதிரி நம்ம ஃபிங்கரால் இப்படி 2 கலரும் அப்படி லைட்டாக டச் ஆகிற மாதிரி தொட்டு ஒரு 5 டாட் இந்த மாதிரி கிட்டக்க வச்சிங்கன்னா ஒரு ஃப்ளவர் லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் இந்த பாக்ஸில் வந்து எந்த சைடு வந்து ஃப்ரண்ட் சைடாக சோப் பண்ண போகிறீங்களோ அந்த சைடில் இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கோங்க. ஃப்ளவர்ஸ் வந்து போட்டுக்கோங்க. வாவ், இப்போ வந்து நம்ம ஃப்ளவர்ஸ் எல்லாமே போட்டாச்சு. அடுத்து வந்து மிடில் எல்லோ கலர் இல்லை ஒயிட் கலர் ஏதாவது எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லா அந்த டாட்ஸையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி குட்டி குட்டி டாட்ஸ் இந்த மாதிரி வச்சு விட்டுடுங்க. இப்போது ஒரு க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு எல்லா பூக்களையுமே வந்துட்டு ஒரு ஸ்டெம்போடு சேர்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டெம் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்டெம் வரைஞ்சி விடுங்க. கொடி, ஸ்டெம்ப், ஸோ என்ன வேணால் வச்சுக்கலாம். இப்போது எல்லா ஃப்ளவர்ஸுமே பார்த்திங்கன்னா ஸ்டெம்மில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து லீவ்ஸ் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஜஸ்ட் எல்லாமே வந்துட்டு லைட்டாக வந்து க்ரீன் டச் இருக்க மாதிரி ஒரு லீவ் லுக் வந்தால் போதும். ஸோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாகவுமே வந்து நம்ம லீவ், ஸ்டெம் எல்லாமே வரைஞ்சாச்சு. மேலே பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸோட அந்த வளைவுகள் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு க்ரீன் கலர் லைட்டாக இந்த மாதிரி ஒரு பார்டர் மாதிரி அப்ளை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட அழகான ஹோல்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹோல்டர் நான் எதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமோட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே போட்டு வைக்கலாம். நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பாக்ஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப அழகான ஒரு லுக் இருக்குது. ஸோ வேஸ்ட் பாக்ஸ் எவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக மாற்றியாச்சு பாருங்கள். இதில் வந்து நம்ம டிவி ரிமோட் அந்த மாதிரி எல்லா ரிமோட்ஸுமே அழகாக போட்டு நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். பார்க்கறதுக்குமே ரொம்ப நீட்டான லுக்கில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடுற கார்ட்போர்ட் பாக்ஸில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி நம்ம சேனலை இன்னுமே சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ பற்றின உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கை மறக்காமல் அந்த கமெண்ட் செக்ஷனில் என்னோட தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.